அனைவருக்கும் ஒரு அற்புதமான காலை வணக்கம். கோவையிலிருந்து முத்துராம், ஜெகதீஷோடைய நண்பர். இந்த 30 நாட்கள் இயற்கையோடு இணைவோம் அப்படின்ற இந்த 2வது பேட்சில் ஃபுல்லாக 30 கிளாஸை நான் அட்டன் பண்ணேன். ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் தூக்கத்தை மேனேஜ் பண்ணிவிட்டு கிளாஸ் அட்டன் பண்ணுறது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருந்தது. கிடைக்கிற கேப்பில் அப்புறம் லன்ச் டைமில் அந்த மாதிரி கொஞ்சம் நான் தூங்கி கொஞ்சம் மேனேஜ் பண்ணிகிட்டு இருந்தேன் ஸ்டார்டிங்கில். அப்புறம் படிப்படியாக சரியாயிடுச்சு. சில கிளாஸஸ் ஈவன் ட்ராவல் இருந்தனால, கொஞ்சம் நைட்டில் சில ஒர்க் இருந்தனால மிஸ் பண்ணுற மாதிரி ஆகிடுச்சு. பட் தனியாக நண்பர்கிட்ட கேட்டு வந்த கிளாஸஸ் திருப்பி ரீடெலிகாஸ்ட் பண்ணி பார்த்து ஃபுல்லாக முடிஞ்சது இந்த கிளாஸஸ் 1 month பீரியட். இந்த கிளாஸோட ஒட்டுமொத்த எசன்ஸ்ன்னு நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, ரொம்ப ஒரு நுட்பமான ஒரு விஷயங்க. கிராட்டிடியூட், நன்றி உணர்வு, அப்புறம் ஒப்பனை பண்ணுறது, அப்புறம் முக்கியமாக சக்ராஸோட ஒரு சீர்திருத்தம். இந்த 3 விஷயங்கள் மட்டும் இல்லாமல் மற்ற எல்லா விஷயங்களையுமே நண்பர் சயின்டிஃபிக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணியிருந்தார். ஆல்மோஸ்ட் எல்லாத்தையுமே கரெக்டான பாதையில் புரிய வச்சுருந்தார். அதுக்கு ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் அவர் சொன்ன சில எக்ஸாம்பிள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா, நண்பன்ற முறையில் சில ஃபுல்லாகவே கனெக்ட் பண்ணிக்க முடிஞ்சது. அதுவும் இல்லாமல் இந்த கிளாஸஸில் தூக்கத்தை பற்றி, அப்புறம் சீக்ரெட்டுன்ற கான்செப்ட் பற்றி, அதை எப்படி யூஸ் பண்ணிக்கணும், அது எப்படி ஒர்க் ஆகுது, அது இல்லாமல் சப்கான்ஷியஸ் மைண்ட் பற்றி, டைம் பற்றி, தண்ணீர் பற்றி, ஜோதிடம் அண்டு எண்ணியல் பற்றி, அப்புறம் ஃபேமிலி ரிலேஷன்ஷிப், குழந்தைங்க பற்றி, லைஃபோட பர்பஸ் பற்றி, முக்கியமாக நிறைய கிளாஸஸ் ஹெல்த்துக்கான டெடிகேட் பண்ணியிருந்தார். அப்புறம் வெல்த்துக்கு சில கிளாஸஸ், அப்புறம் பீப்புள் மேனேஜ்மெண்ட், நெட்வொர்க்கிங், லீடர்ஷிப் பற்றி, இந்த மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட் பர்சனாலிட்டிஸோட அவங்களோட லைஃப்பை பற்றி அனலைஸ் பண்ணி அதில் உள்ள பாசிட்டிவான விஷயங்கள் மட்டுமே டிஸ்கஸ் பண்ணியிருந்தது ரொம்ப அருமையாக இருந்தது. இது எல்லாத்துக்கும் பின்னாடி ஒர்க் பண்ண பேக்ரவுண்ட் ஒர்க்கு, அப்புறம் பேக்ரவுண்டில் எடிட் பண்ணுறதுக்கு, அப்புறம் குரூப்பில் கோஆர்டினேட் பண்ணது, தேவையான டைமில் ரீஸ்கெடியூல் பண்ணி கொடுத்தது. முக்கியமாக இந்த ஆற்றல் இயக்க பயிற்சியில் ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் எனக்கு ஆடியோ கிளியராக இல்லைன்னு சொல்லியிருந்தேன். பட் அதை திருப்பி புதுசாகவே பண்ணி கொடுத்துருந்தார். ரொம்ப நன்றி. அதுக்கப்புறம் என்னோடய சைட்லேருந்து பார்த்தீங்க அப்படின்னா, நான் சில கிளாஸஸ் எழுதுகிற அந்த பயிற்சி கொடுத்த ப்ராக்டிஸ் நிறைய இது எழுதலை. அது கொஞ்சம் பெண்டிங் இருக்குது. அப்புறம் சில பேர் மேபி இதே மாதிரி நீங்கள் சில ரைட்டிங் ப்ராக்டிஸ் மிஸ் பண்ணியிருந்தாலுமே, இல்லை பர்சனலாக டைம் இல்லை, ஸ்பேஸ் இல்லை அப்படின்ற மாதிரி ஃபீல் பண்ணியிருந்தாலுமே, இனி வர டைமில் நீங்கள் எழுதி அதை பயன்பெறுற மாதிரி நான் கேட்டுக்கிறேன். ஸோ யாருக்கெல்லாம் நான் கிளாஸ் சஜஸ்ட் பண்ண விரும்புகிறேன் அப்படின்னா, யாருக்கெல்லாம் கொஞ்சம் ஓவர் திங்கிங் ப்ராப்ளம் இருக்குது, சில கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, ஏதாவது ப்ராப்ளத்தில் ஸ்டக்காகி நிற்கிறேன் நீங்கள் ஃபீல் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா, இந்த பயிற்சியில் நீங்கள் பங்கேற்று பயனடையலாம் நான் ஆசைப்பட்றேன். அதே மாதிரி இதுக்கு டோட்டலாக உறுதுணையாக இருந்த நண்பர் ஜெகதீசனுக்கும், அவருடைய ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும், அவருடைய முக்கியமான இன்டென்ஷனுக்கும், அவரோட பர்பஸ் புரிஞ்சுக்கிட்டு இது எல்லாத்தையும் பண்ணி எல்லாருக்கும் பயனடையணும்னு கொடுத்த அவருடைய உள்ளத்திற்கும், இந்த குரூப்பில் முக்கியமாக எல்லோரும் சேர்ந்து பயணிக்கிற அனைவருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. தேங்க்யூ.